Monday, the Gospel of the day. You are my hiding place. You shall preserve me from trouble. You shall compass me about with songs of deliverance. Psalm 32, verse 7. Rich people can easily become arrogant and inhuman unless they are cautious. Such mentality of the rich, not the actual riches, is the real danger. With riches in the world, in fact, one can earn riches in heaven. On the other hand, even a poor person too can have a rich mentality. So whether one is rich or poor, our concern is to be about our attitude towards the riches and what we do with riches. Rich people can also really be humble, God-fearing, and sensitive to the needy. இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமோ, கரம் சேருமோ, வலுவாகுமோ, துயர் மாறுமோ. நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவினில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். சிங்கமும் கன்றும் தோழமையில், சிறுவர் நட்பும் பாம்பருகில், வேலும் வாழும் ஏமுனையில், துணுக்குகள் எல்லாம் பூம்பொழிவில், பாடும் மனங்கள் யாவும் இனி பாசம் நிறைந்ததாகும். பாடும் மனங்கள் யாவும் இனி பாசம் நிறைந்ததாகும். விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவினில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பானவர்களே, பொதுக்காலம் 8ஆம் வாரம் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காக இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரரே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். சீராக்கி ஞான நூலிலிருந்து வாசகம். மனிதர்களுடைய அநியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்கின்றார். நம்பிக்கை இருந்தோரை ஊக்குவிக்கின்றார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள், அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்துக் கொள்ளுங்கள்.
உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள். அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர், ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரோ பாடுவர். அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்தனை மேலானது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீதிமான்களே ஆண்டவரில் மகிழ்ந்திடுங்கள், மகிழ்ந்திடுங்கள். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். துன்ப வேளையில் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீரே எனக்கு புகலிடம், இன்னலில் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை அதி. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என்று சொல்லுகிறீர். ஏன்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உனக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின் வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்குள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதனால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். No one is good but God alone. கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, மார்க் 10:21, Go and sell
what you own and give the money to the poor, and you will have treasure in heaven. நீர் போய் உமக்குள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். மிக மிக சவால் தருகின்ற கருத்து. எனக்கென்று ஒன்றுமில்லை என்று எப்பொழுது நாம் சொல்லுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் முழுமையாக இறைவனை சார்ந்தவர்கள் ஆவோம். இல்லை என்றால் நாம் மண்ணகத்தை சார்ந்தவர்களாக, மண்ணகத்தின் பிடிக்குள் இருப்பவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தமாகும். இந்த மண்ணகத்தை சார்ந்த சொந்தம், பந்தம், சொத்து, பத்து இவைகளை எல்லாம் விடுத்தால்தான் விண்ணகம் சேர முடியும். ஒரு தாத்தா ஒருத்தர் சாக கிடக்கிறார், மூச்சு வாங்கிட்டு இருக்குது, ஆனா உயிர் போன பாடு இல்லை. அப்போ ஒரு அனுபவஸ்தர் சொல்றார், இந்த தாத்தா இந்த மண்ணை ரொம்ப நேசிச்சவர், ஆகவே இந்த மண்ணை விட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. 2 கைப்பிடி களிமண்ணை கொண்டாந்து அவர் கையில வைங்க, அதை பிடிச்சிக்கிட்டு மண்டையை போட்டுருவார் அப்படின்னாங்க. 2 களிமண் உருண்டையை பிடிச்சிட்டு வந்தாங்க, கையில கொடுத்தாங்க, இறுக்கி பிடிச்சாரு, பொட்டுன்னு மண்டையை போச்சு. தாத்தா நேரம் மோட்சத்துக்கு போறார். மோட்சத்துக்கு போனா வாசப்படியில ராயப்பர் நிற்கிறார். என்ன தாத்தா மோட்சத்துக்கு வந்துருக்கீங்களா? ஆமா. கையில் என்ன இறுக்கி பிடிச்சிருக்கிறீங்க? 2 மண் உருண்டை, நான் நேசிச்ச மண்ணு. அதெல்லாம் விட்டுட்டு வந்தாதான் விண்ணகத்தில் உங்களுக்கு இடம், இல்லைன்னா கிடைக்காது. அதை விட்டுட்டு வந்தாதான் உங்களுக்கு மோட்சம். மண்ணகத்தினுடைய பிடிகள் நம்மை விண்ணகத்துக்கு செல்வதற்கு தடையாக இருக்கும் என்று சின்ன பிள்ளைங்களுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு நகைச்சுவை கதை. இந்த பிடிப்புகள் நம்மை கீழே இழுக்கின்றன. ஆக எவைகள் எல்லாம் என்னை மண்ணுக்குள் அல்லது மண்ணகத்தில் ஈர்க்கின்றனவோ அவைகள் எல்லாம் இறைவனை சார்வதற்கு தடையாக இருக்கும் அல்லது என்னுடைய வேகத்தை குறைக்கும். How will we live when we are stripped of everything? What sort of life will we lead when everything has been sold and there is no longer any property? நாம் அனைத்தையும் இழந்து எப்படி வாழ்வது? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு பொருளுமின்றி என்ன வாழ்க்கை வாழ்வது என்று நாம் நமக்குள் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்போம். பற்றுக பற்றற்றான் பற்றினை என்பது திருக்குறள் கூறுகின்ற வழிபாடுகள். இறைவன் பற்றற்றவராக இருப்பதை போல நான் இருக்க வேண்டும். நம்ம சொல்லுவோம், அவருக்கு என்ன, அவர் இருக்கலாம், நான் இருக்க முடியாதே என்று சொல்லுவோம் அல்லவா? ஆனால் இருக்க முடியும். அதுதான் ஒரு சவால். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய ஒரு சவால். பிறக்கும் போது ஆஸ்பத்திரியில் பிறந்தாரா? கட்டில்ல பிறந்தாரா? பெட் இருந்துச்சா? தேவதாய்க்கு யாராவது தாதியர் வந்து உதவி செய்தாங்களா? யார் பிறந்தது? விண்ணுக்கும் மண்ணுக்கும் தேவனாகிய ஆண்டவர் பிறந்தது மாட்டுத் தொழுவத்தில். என்ன ஒரு சவால்! போத்திக்கிறதுக்கு கம்பளி இருந்துச்சா? பஞ்சாடை இருந்ததா? மெலிஸ் பிளானல் கிளாத் இருந்ததா? குழந்தைகளுக்கு உருத்துமேன்னு இப்ப நம்ம எல்லாம் போடுறோமே, மெத்து மெத்துன்னு, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கா? குத்தக்கூடிய சொனை பிடித்த வைக்கோல் தான் அவருக்கு புல்லனையின் மீது கிடத்தப்பட்டது. சவால் அல்லவா? இப்படி பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர் சாதித்து வாழ்ந்து காட்டியவர் தானே. பிறப்பிலும் அவருக்கு இடமில்லை, இறப்பிலும் அவருக்கு இடமில்லை. இறந்த பிறகு அவர் புதைக்கப்பட்டது மாற்றான் வீட்டு தோட்டத்து கல்லறையில, அரிமத்தையா கல்லறையில. அவருக்கென்று கல்லறை கூட இல்லை. ஆகவே சொல்வார், மணுமகன் தலை சாய்க்க இடமில்லை, நரிகளுக்கும் வளைகள் உண்டு, ஆனால் மணுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. உண்மைதானே? ஆக இறை மைந்தனே இப்படி இருக்கும் பொழுது நம்மால் முடியாதா என்ன? அதுதான் சவால் நிறைந்த வாழ்க்கை. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. பொருள் இழந்தால் ஏதும் இழப்பல்ல. உடல் நலம் இழந்தால் சிறிது இழப்பு. நடத்தை இழந்தால் அனைத்துமே இழப்பு. ஆகவே எவைகளை எல்லாம்
நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களாக மேற்கொண்டிருக்கிறோமோ அது நமக்கு வாழ்வு தருகின்ற அருட்சாதனங்களை தந்து அந்த அருளை, இரக்கத்தை, இறைவனுடைய கருணை கடாட்சத்தை நமக்கு தருகிறது. He became poor so that by this poverty you might become rich. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். நமக்காக அவர் ஏழையாக மாறுகின்றார். விண்ணகத்தை விட்டு மண்ணகத்தை நோக்கி வந்தவர், இறை தன்மையை விட்டு மனித தன்மையை ஏற்றவர், பெருமையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அதை விடுத்து கீழே இறங்கி வந்து மனிதரின் தன்மை பூண்டு, அதுவும் அடிமையின் தன்மை பூண்டு, சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவர் ஆனார். The condescension மிக மிக ஒரு முத்தாய்ப்பாக விளங்குகின்ற பைபிள் வசனம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம். The love which comes from God, a tender spousal love, gives rise to profound and radical demands. அன்பு கடவுளிடமிருந்தே வருகிறது. துணையான அன்பு அளவு கடந்த விண்ணப்பங்களை கேட்கிறது. டிமாண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கிறது? நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அது கொடுத்து கொண்டிருக்கிறது. முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord, free my heart from all fetters that hold me back from following you. Do not let money, material things or fame ever enslave me. ஆண்டவரே, அனைத்து பிடிகளிலிருந்து விடுவித்து உம்மையே பின்பற்ற உமதாக்கியருளும். பணமோ பொருட்செல்வங்களோ புகழ்ச்சிகளோ என்னை அடிமைப்படுத்த விடாதேயும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். கல்வாரி தின்றலிவா, கனிவாக தேற்றிடவா, கல்வாரி தென்றலிவா, தங்கும் பாவ கனல் போக்க எங்கும் தேவ அருள் வீச, எங்கும் தேவ அருள் வீச, கல்வாரி தென்றலிவா. பெரும் யோர்தான் ஆற்றினிலே திருமுழக்காலிலே, சிறு கல்வாரி மலை தன்னிலே திருப்பலியானீரே, திருமறையின் உயிரேவா, அருட்கொடையின் தென்றலேவா, கல்வாரி தென்றலேவா, வா 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 கனிவாக தேற்றிடவா, கல்வாரி தென்றலேவா. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, தவக்காலம் வருகிற புதன்கிழமை நாளை கழித்து, புதன்கிழமை காலை 6 மணிக்கு இந்த விபூதி புதன், சாம்பல் புதன், ஆஷ் வெட்னஸ்டே என்று தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். நோன்பு காலம், கருணையின் காலம், ஆண்டவருடைய இரக்கத்தை அதிகமாக பெறுகின்ற வாய்ப்பை தருகின்ற காலம். ஜெபம், தபம், ஈகை என்பவற்றில் இன்னும் நாட்டம் கொண்டு ஆண்டவருடைய அருளை பெறுவோம். தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை என்பது சிறப்பு மிக்கது. இந்த தவக்காலத்தை ஒரு இனிய அனுபவமாக, ஒரு எக்ஸிலரேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள், மிகச்சிறந்த அனுபவத்தை நாம் பெற முயற்சிப்போம்.
நன்றி ஏந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஜெபிப்போமாக. வானத்து பறவைகளுக்கு உணவும் வயல்வெளி மலர்களுக்கு ஆடையும் அளிக்கும் இறைவா, உம்முடைய பராமரிப்பின் மாறாத அடையாளமாக இத்திருவிருந்தை அருந்தி மகிழ்ந்த நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பராம் இயேசு என்றும் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் மகிழவும் இத்திருவிருந்தின் ஆற்றலால் நற்கனிகள் தருகின்ற நல்வாழ்வு வாழவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.